வெறும் பேச்சளவு தான்ன்றது இந்த நீங்கள் வேட்பாளர் அறிவிப்பிலே பார்த்துருப்பீங்க. நீங்கள் பெண்களுக்கு எத்தனை சீட்டு கொடுத்துறாங்க, அது காங்கிரஸாக இருக்கட்டும் திமுக. இன்னைக்கு கூட காங்கிரஸில் ஒரு முக்கியமான தலைவர்லாம் வெளியே போனாங்க. ஏன் போனாங்க? பெண்களுக்கு இடஒதுக்கீடு மட்டும் இல்லைங்க, அங்கே அவங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. நீங்கள் அறிவாலயத்தில் போய் பாருங்கள், எவ்வளோ பெண்கள் உள்ளே போய் அறிவாலயத்தில் சீட்டில் உட்காராங்கன்னு. அறிவாலயத்தில் பெண்கள் போவாங்க, எதுக்கு போவாங்க? கட்சி ஜெயிச்சிச்சு, ஸ்டாலின் வாழ்கள் பட்டாசு வச்சு கூத்தாட தான் பெண்கள் இன்றைக்கி பயன்படுத்துகிறாங்க. அறிவாலயத்தில் பெண்கள் போனாங்கன்னா கூத்தாடுறதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. நீங்கள் அதே பாருங்கள், இந்த பிஜேபி ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற அலுவலக அதிமுக ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் உள்ளே உட்கார. இன்றைக்கி பாருங்கள், நான் சென்னை வாசி, பூர்வீகமாக சென்னை வாசி. எனக்கு தெரிஞ்சு சென்னையில் கிட்டத்தட்ட 4-5 பேர் அதிமுக கூட்டணியில் கேண்டிடேட் ஆகிறாங்க. சகோதரி வளர்மதியாக இருக்கட்டும், அக்கா இந்த பக்கம் தமிழிசையாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த திருவிக்கா நகரில் சகோதரி பொற்கோடி ஆகட்டும். இது எல்லாமே பெண்களுக்கு முன்னுரிமை. இன்னும் கேட்டால் பெண்கள் தான் அங்கே கேண்டிடேட்டு. பிரச்சாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் அவ்வளோ ஹைலைட் பண்ணுறாங்க. நாட்டில் பெண்களை மதிக்கிறது கிடையாது. உதாரணத்துக்கு பொன்முடி எல்லா பெண்களை வச்சு ஓசி தானே சொன்னார். பெண்களை வெறும் கிண்டலுக்காகவே பயன்படுத்தக்கூடிய அரசியல்வாதியாக தான் திமுக. அப்படிப்பட்ட அந்த திராவிட திமுக தான் இன்றைக்கி இந்த பில்லை தோற்கடிக்க வச்சேன்னு சொல்லி பட்டாசு வச்சு கொண்டாடுறாங்க. பெண்களை தாயாகவும் தங்கையாகவும் பார்த்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு பாலியல் சீண்டலால் பார்க்குறாங்க. இதே பாரத பிரதமர் தான் திரௌபதி முர்முவை ஒரு பட்டியலின சமுதாயத்தில் மலைவாழ் பெண்ணை குடியரசுத் தலைவராக்கி அழகு பார்த்தாரு. தமிழக மக்கள் நாம தான் உணர்ந்து பெண்களுக்கு இவ்வளோ பெரிய சலுகையை மத்திய அரசு கொண்டு வரத்த கூட இவங்க தடுக்கிறாங்கன்னா இந்த அரசாங்கம் இதுக்கப்புறம் தேவையா அப்படின்னு தமிழக மக்கள் முடிவு பண்ணும். ஊழலற்ற ஒரு ஆட்சி தான் வேண்டும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இந்த மயிலாப்பூர் தொகுதியிலேருந்து பேசப்போம். இங்கே மயிலாப்பூர் பகுதியை பொறுத்தவரையும் சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் தாமரை சின்னத்துக்கு இந்த இடத்துல ஓட்டு போடுவோம்.